தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது உதவாநிதி நம்மளுடைய துணை முதலமைச்சர், அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பட்டத்து இளவரசர் என்று பார்க்கப்படக்கூடிய இந்த உதவாக்கரையான உதவாநிதியுடைய பிரச்சாரம் எங்கிருந்து துவங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, காஞ்சிபுரத்துலேருந்து துவங்கியிருக்கு. இது ஏன் காஞ்சிபுரத்துலேருந்து இப்பொழுது துவங்க வேண்டும் அப்படின்னா, எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அது திடீர்னு துவக்குறாங்க. ஏன் துவக்குறாங்க அப்படின்னாக்கா, விஜய் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் துவங்க இருக்கிறார். தேர்தல் பயணமாக அவர் துவங்க இருக்கிறார். செப்டம்பர் 13 முதல் அவர் துவங்க இருக்கிறார். திருச்சியிலிருந்து துவங்க இருக்கிறார் அப்படின்ற சூழல்ல, அதற்காக முண்டியடித்துக் கொண்டு இவரும் இறங்கியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் நான். என்னன்னா, இந்த ஸ்டாலினுடைய பிரச்சாரமா இருக்கட்டும், அல்லது இந்த உதவாநிதியோட பிரச்சாரமா இருக்கட்டும், இது எதுவுமே அவர்களுடைய கட்சியுடைய சாதனைகள். அதாவது 4 1/2 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறார்கள். இந்த 4 1/2 ஆண்டுகளில் அவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த காலத்திலும் வாக்குகளை சேகரிக்க முயற்சிக்க மாட்டார்கள். ஏனென்றால் சாதனை என்று ஒன்று இருந்தால் தானே. அது எதுவுமே கிடையாது என்ற நிலையில அவங்க என்ன செய்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரக்குறைவாக பேசுவதும், அதிமுகவை நக்கல் நையாண்டி செய்வதும் அப்படின்றதை மட்டுமே மையமா வச்சு இவங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா தாவேகாவை இவர்கள் இவர்கள் விமர்சனம் செய்தால் தாவேகா வளர்ந்து விடும் அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. இல்லைன்னா வளராது அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இவர்கள் அதிமுகவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அதிமுக ஐசியூவில் இருக்கிறது, ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்ப வேண்டும், இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள், கடந்த 2 மாதங்களாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கழக பொதுச் செயலாளர், அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு தொகுதியாக சென்று ஒரு நாளுக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் என்கிற ரீதியை தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பேசுவது எல்லாமே முதல்ல அவர் இந்த தொகுதிக்கு சம்மந்தப்பட்ட தொகுதி, அது எந்த தொகுதியாகனா இருக்கட்டும், அது கொங்கு பகுதியில் இருக்கட்டும், தொண்டை மண்டலமாக இருக்கட்டும், அல்லது இது இவங்க வடக்காக இருக்கட்டும், இல்லது தென் பகுதியாக இருக்கட்டும், என்ன நாங்கள் எங்களுடைய அரசாங்கம், நாங்கள் 4 1/2 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், நாங்கள் என்ன சாதனையை செய்தோம் அப்படின்றத பட்டியலிடுறாரு. பட்டியலிட்டு தான் மற்றதெல்லாம் பேசுகிறாரு. இப்படி பேசும்பொழுது இதற்கு ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்ட திமுக ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, உடனே யாரையோ இறக்க பார்க்குறாங்க. இதில் ஒருவர் தான் இந்த டிடிவி தினகரன். இப்போ இந்த டிடிவி தினகரனுக்கு திடீரென்று எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருக்கிறார் அப்படின்னு தோன்றுகிறது. இந்த துரோகத்தை எதிர்த்து தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியே உருவானது அப்படின்லாம் சொல்கிறார். சரி, இதே டிடிவி தினகரன் 2021 என்ன செய்தார் அப்படின்னு நான் சொல்லலை. தினகரனோடு இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், டிடிவி சார், இவனையெல்லாம் எதுக்கு சார்னு கூப்பிட்றான்னு தெரியல, நான் கூப்பிட்றான்னு வச்சுப்போம். அவர் போய் அமித்ஷாவை சந்தித்தார். அமித்ஷாவை சந்தித்த போது நான் சொல்கிறது 2021 தேர்தலின் பொழுது, நீங்கள் 12 தொகுதிகளாவது கொடுங்க அப்படின்ற ஒப்பந்தத்தை பேசினார். அதாவது மிக தெளிவாக 2021 முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருந்த நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு 12 தொகுதிகளுக்கு பேரம் பேசியவர் தான் தினகரன். முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்ட நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வாரியமாவது கொடுங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா வாரியமாவது கொடுங்க, நான் தேர்தலையே போட்டியிடலை என்றும் சொல்லி பார்த்தார்கள். முடியாது, அதை நான் கட்சியை கேட்டு தான் கட்சிக்கிட்ட நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பேச முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்ட நிலையில் அமித்ஷா எழுந்து போய்விட்டார். இது நான் சொல்லலை, பன்னீர்செல்வம் சொல்கிறார். சரியா? அப்போ என்ன அர்த்தம், 2021 எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதை ஏற்றுக்கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தவன் தான் இந்த தினகரன். இப்போ 2026 அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறது எந்த மாதிரியான காமெடி? 2017 துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை 2021 ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்வந்த தினகரன் 2026 நிராகரிக்கிறார் அப்படின்றத என்னன்னு பார்ப்பீங்க. என்ன பிரச்சனை தெரியுமா இவங்களுக்கு? இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனை,
35 ஆண்டு காலம் கோலோச்சிய ஒரு குடும்பம் இந்த மன்னார்குடி குடும்பம். இந்த குடும்பத்தை அனாயாசமாக சிறுவம்பாளையத்திலிருந்து வந்த ஒரு விவசாயி தூக்கி எறிந்து விட்டார் என்பதனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த குடும்பத்திற்கு மறைமுகமாக திமுக சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திமுகவுடைய இந்த ஸ்டாலின் குடும்பமும் இன்றைக்கு அப்படித்தான் கோலோச்சி கொண்டிருக்கிறது. யாரோ ஏற்படுத்திய கட்சி, யாரோ உருவாக்கிய இயக்கம், அந்த இயக்கத்தை இன்றைக்கு ஒரு குடும்பம் கைப்பற்றி கொண்டு கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது, அந்த குடும்பத்திற்கு நேர் எதிராக இன்னொரு குடும்பம் இன்னொரு கட்சியை, பிரதான கட்சியை கைப்பற்றி இந்த 2 குடும்பமும் மாறி மாறி ஆட்சியில் அமர்ந்து இவர்கள் கொள்ளையடிக்கலாம் என்று நினைத்த நிலையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நமக்கு இந்த குடும்பம் வேண்டாம் என்று தூக்கி எறிகிறார்கள். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப ஆட்சி அரசியல் என்பது அவர்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி, அது மட்டும் இல்லாமல் அவரை கண்ணின் இமை போல பாதுகாத்து கொண்ட ஜானகி அம்மையாராகவே இருந்தாலும் கூட நம்ம ஏற்க மறுத்தது அதனால தான். அப்போ இங்கே என்ன, ஒரே ஒரு காழ்ப்பு தான் தினகரனுக்கு. அந்த குடும்பத்துடைய காழ்ப்பு தங்களை தூக்கி வீசி எறிந்து விட்டார்கள் அப்படின்றது தான். இதை துரோகம் என்று இவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள். துரோகம்னா என்ன? உங்களுடைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களுடைய சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சொத்தை நான் அபகரித்து கொண்டு உங்களை விரட்டி விட்டால் அது துரோகம். இந்த சொத்தே உந்து கிடையாது. அந்த ஒரு ஜோக் ஒன்று வரும் பாருங்க காமெடியில், மொட்டை மாடி கல்பனா இந்த வீடே உந்து கிடையாதாமேன்ற மாதிரி அதிமுக என்பது சசிகலா என்கிற நபருடைய சொத்து கிடையாது. அவர் தஞ்சாவூரிலிருந்து திருமணம் ஆகும்போது சீதனமாக கொண்டு வந்த சொத்தும் கிடையாது. அவர் 1982 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்குள் வருகிறார். இந்த கட்சிக்குள் வரும்பொழுது அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு வீடியோ கேசட் கம்பெனி நிறுவனம் வச்சுருக்காங்க. அவங்க இவங்களுடைய பொதுக்கூட்டங்களை எல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க மெல்ல மெல்ல இந்த கட்சிக்குள் வராங்க. அப்போன்னா இவங்களுடைய கட்சியாக இதுனா இல்லை. அதிமுக யாருடைய கட்சியும் கிடையாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட சொத்தா என்றால் அதுவும் கிடையாது. இன்றைக்கு நாம் இங்கே செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவராக, அதாவது தொண்டர்கள் மத்தியில் இந்த கட்சியை, இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் என்று நம்பக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை வச்சுருக்கோம். அவர் எதிர்பார்க்கல, விபத்தின் காரணமாகத்தான் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் விபத்தின் காரணமாக முதலமைச்சராகி அவர் பார்த்தீங்கன்னாக்க அந்த பதவியில் 4.5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். இன்னைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒற்றை தலைமை என்ற முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவர் உயர்ந்து நிற்கிறார். உங்களுக்கு அவர் வேண்டாம் என்று நினைத்தால் தொண்டர்களுடைய ஆதரவோடு அவரை இன்னைக்கு விட்டு வேற ஒருவரை நீங்கள் வைக்கலாமே. உங்களால் முடியாது அப்படின்றதுனால தான் வேறு வேறு முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறீர்கள். இங்கேருந்து டெல்லிக்கு போகிறீங்க, இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதையெல்லாம் வைத்து நாங்கள் செய்ய முடியும்ன்றீங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. தினகரனுடைய பிரச்சனை இது மட்டும்தான். சரி, தினகரனை ஏன் தள்ளி வைக்க வேண்டும்? தினகரனை பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்குள்ளே வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஆரோவில்ல தங்கி இருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு வரைக்கும். செல்வி ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கின்ற வரையில் இந்த தினகரன்கிற ஆசாமி இந்த பக்கம் தலை காட்டலை. கடைசி 20 நாள் 30 நாளில் தான் தினகரன் தலையை காட்டுறாப்புல மருத்துவமனை பக்கம். அப்போது இப்படியாக இருந்த தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமிக்கிறார் சசிகலா. ஏன்னா அவங்க சிறைக்கு போகும்பொழுது சரி தினகரன்கிட்ட கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு. தினகரனிடம் கொடுத்ததை இளவரசி விரும்பவில்லை. தினகரனிடம் அந்த அதிகாரத்தை கொடுத்ததை டாக்டர் வெங்கடேஷ் விரும்பவில்லை. தினகரனிடம் இந்த அதிகாரத்தை கொடுத்ததை திவாகரன் விரும்பவில்லை. அப்போ இவங்கெல்லாம் விரும்பாத நிலையில் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய இடத்தில் இருந்த தினகரனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இவ்வளோதான் மேட்டர். இவன் போதையை போட்டுவிட்டு நைட்டு ஃபோன் பண்ணுறான், 1 மணிக்கு 2 மணிக்கு எல்லா அமைச்சர்களுக்கும் ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணி கண்ணாவினான்னு பேசுறது, சாதியை சொல்லி திட்டுறது. அதாவது என்னென்னா நீங்கள்லாம் எங்களுடைய அடிமைகள் அப்படின்ற மாதிரி நடத்துறது. முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் அப்படி நடத்துவது அப்படின்றதற்கு முதலமைச்சர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த முதலமைச்சர் என்று முன்மொழிந்தீர்கள் என்பதனால் உங்களிடம் ஆசி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி.
அதற்காக உங்களுக்கு வந்து காலத்திற்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம், அதாவது அடிமை சாசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. அதைத்தான் அவர் சொன்னார். இந்த குடும்பத்தை தூக்கி வெளில போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? தினகரன். தினகரனோட பிஹேவியர். யாரோட பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனையா? எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு வண்ட வண்டையா திட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா உனக்கு? எல்லாரையும் அவமதித்து பேசு, தூக்கி எறிஞ்சு பேசு, எல்லாரையும் உன் காலில் வந்து விழ வையு அப்படின்னு சொன்னாங்களா? அம்மா என்கிற அந்த ஆளுமை இருந்ததுனால உங்களை எல்லாம் சகித்து கொண்டு போனார்கள். அம்மாவே இல்லை, உன்னையெல்லாம் ஏன் சகிச்சுக்கணும்? அதான் தூக்கி வீசிட்டான். அப்படி தூக்கி வீசிய பின்னர் இவங்களால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படியே இவங்களுக்கு வந்து சலாம் அடித்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே போயிடுச்சுல்ல. ஓவர் நைட்டில் யோசிச்சு பாருங்கள். 35 ஆண்டு காலம் கோலோச்சிய ஒரு குடும்பத்தை இப்படி ஓவர் நைட்டில் தூக்கி வெளில ஒருத்தர் போடுறாருன்னா அவர் மேலே எவ்வளவு காண்டு இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும். அந்த மொத்த காண்டையும் அந்த மொத்த கோபத்தையும் இப்போ வந்து இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வைக்கி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ உள்ளே வரக்கூடாது. ரொம்ப சிம்பிள். 6 பேர் போய் பேசினார் அப்படின்னு சொல்கிறாரு செங்கோட்டையன். 6 பேர் போய் பேசினார்னே வச்சுப்போமே. இந்த 6 மூத்த தலைவர்கள் சென்று திரு எடப்பாடி பழனிசாமியை கிட்ட பேசினும்பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பார்? சரிப்பா, நான் யூகிக்கிறது இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் எடப்பாடி பழனிசாமியோடைய இடத்துல இருந்தால் இதுதான் பேசியிருப்பேன். சரிப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன், இவங்களை செத்துக்கணும் அவங்கள செத்துக்கணும், சரி ஏற்றுக்கலாம். இந்த குடும்பம் திரும்பி உள்ளே வருது. யாருக்கு நீங்கள் சலாம் போடுவீங்க? இளவரசிக்கு போடுவீங்களா? திவாகரனுக்கு போடுவீங்களா? தினகரனுக்கு போடுவீங்களா? இல்லை இளவரசி மகன் இருக்கான் பாருங்க விவேக், அவனுக்கு போடுவீங்களா? மொத்தமும் எச்சைகள். இந்த எச்சைகளுக்கெல்லாம் நம்ம போட முடியுமா சலாம்? 75 இடங்களை கைப்பற்றியது அதிமுகவுடைய கூட்டணி. எதிர்க்கட்சி வரிசையில் இதுவரையில் இந்த அளவிற்கான எம்எல்ஏக்களை கொண்டு அமர்ந்ததில்லை அதிமுக அப்படின்ற அளவிற்கான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களுடன் அமர்ந்திருக்கிறது அதிமுக சட்டசபையில். 2006 கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபொழுது கூட இந்த அளவில் எண்ணிக்கையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமரவில்லை. அதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்புறமும் கூட எதிர்க்கட்சி வரிசையில் பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியாக அமர்ந்த வரலாறே கிடையாது தமிழ்நாட்டில், எந்த கட்சிக்கும் கிடையாது. அந்த வரலாறே அதிமுக படைத்தது. ஏன் தெரியுமா? ஒரே காரணம்தான். 72 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதிலேருந்து ஆரம்பித்து அது ஒரு தலைமை, அந்த தலைமை தான் முடிவெடுக்கும். இவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டு, இவங்க வந்து எம்பி கேண்டிடேட்ன்ற தலைமை தான் முடிவெடுக்கும். ஒரே ஒரு இடத்துல தான் மற்றவர்கள் முடிவெடுத்தார்கள். எப்போன்னா 1984 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சுகவீனம் அடைந்து அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபொழுது அப்பொழுது இங்கே தேர்தல் நடந்தது. வேட்பாளர்களை இவங்க முடிவு பண்ணாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. 85 அவர் ஜனவரி 17 அவர் வந்து இறங்குறார் ஏர்போர்ட்டில். 85 ஜனவரி 17 அவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறார். இறங்கி அவரை வந்து கூப்பிட்டு போய் அந்த அப்போது தேர்வான எம்எல்ஏக்கள், ஏன்னா தேர்தலும் பொழுது அவர் அங்கே இல்லை இல்லையா, தேர்வான எம்எல்ஏக்கள்லாம் நிறுத்துகிறாங்க, எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேரை பார்த்து அவருக்கு அதிருப்தி, அவரால் முழுமையாக பேச முடியல, அதனால தலைதெல்லாம் அடிச்சுக்கிறார், இல்லாமல் தேர்வு பண்ணீங்க அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தேர்வை ஒரு வேட்பாளர் தேர்வு அப்படின்றத 3 பேர் கொடுத்து அனுப்புவாங்க. அது மாவட்ட செயலாளர். அதில் அந்த 3 பேரில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணுவாங்க. யார்? புரட்சித் தலைவர் இருக்கும்போது அப்படி தான், அம்மா இருக்கும்பொழுதும் அப்படி தான் டிக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்கள டிக் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க கூட சம்டைம்ஸ் டிக் பண்ணுவாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற டிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முதல் முறையாக அதிமுகவில் பார்த்தீங்கன்னாக்க லோக்கல் லீடர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இவர் இங்கே பிரதிநிதியாக வருவது நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வேட்பாளர்களை நிறுத்திய தேர்தல் வந்து 2021 தேர்தல். முக்கியமான காரணம் அதனால தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு வலிமையான இடங்களில் நம்ம வெற்றி பெற்றோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி முழு சுதந்திரம் இந்த கட்சி முழுக்க எல்லார்ட்டையும் இருக்குது. எந்த ஒரு குடும்பத்திலையும் சென்று நீங்கள் கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி வச்சிருப்பார். 4.5 ஆண்டுகள் என்னுடைய ஆட்சி காலம் இருந்ததில் ஏதாவது ஒரு குடும்பத்திடம் போய் நீங்கள் வந்து போய் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதா? ஏற்படல. ஆனால் இதற்கு முன்னால் அம்மா இருந்த பொழுதே ஒரு குடும்பத்திடம் சென்று நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது தானே. அந்த சூழல் மீண்டும் வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கன்னு கேட்டாலே ஆஃப் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இந்த தேர்தலை எப்படி சந்திப்பது அப்படின்றதுக்கு வருவோம்.
இப்போ நம்ம இருக்கிறது என்ன, செப்டம்பர் 2025, ஏப்ரலில் 2026 தேர்தல் வர இருக்கிறது. அப்படியே பின்னாடி போய் பாருங்கள், 2010 செப்டம்பர் என்ன நிலைமையில் இருந்தது அதிமுக அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். 2010 செப்டம்பர் அதிமுகவிலிருந்து முத்துசாமி வெளியேறி இருந்த தருணம். அடுத்து 2010 செப்டம்பர் அக்டோபர் காலத்தில் இந்த பென்னாகரம் தேர்தல் வர இருந்த நிலையில் பாமக அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிய தருணம். 2009 பாமக நம்முடன் கூட்டணியில் இருந்தது பாராளுமன்ற தேர்தலில், அதிலிருந்து வெளியேறிய தருணம். பென்னாகரம் தேர்தலில் டெபாசிட் போனது அதிமுகவுக்கு. 2010 டிசம்பர் சேகர்பாபு இந்த கட்சியிலிருந்து வெளியேறினார், திமுகவில் சென்று சேர்ந்து கொண்டார். இவ்வளவு நடந்த அப்புறமும் கூட நமக்கு கூட்டணி என்று இருந்த ஒரே நபர்கள் யாருன்னா கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். விஜயகாந்த் எப்போ வராரு, 2011 பிப்ரவரி தான் வராரு. அப்போது அது வரைக்கும் கூட்டணி என்ற ஸ்திரத்தன்மையே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் திமுக வலுவான ஒரு கூட்டணியாக இருந்தது. அவங்க பக்கம் விசிகா இருந்தது, அவங்க பக்கம் காங்கிரஸ் இருந்தது, இத்தனைக்கும் மத்தியிலையும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இப்படி எல்லாமே அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் தான் இருந்தது. ஆனால் அப்படியே காட்சி மாறியது. எதுக்கு சொல்ல வரேன்னா, வரலாறு என்பது தேர்தலை பொறுத்திருக்கும், தேர்தல் அரசியலை பொறுத்திருக்கும். கூட்டணி அப்படின்னு நீங்கள் வரலாறை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ஜனவரி பிப்ரவரியில் தான் அதனுடைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் உண்மையான எந்த கட்சி யாருடன் இருப்பார்கள் அப்படின்ட்டு. இதற்கு நடுவில் ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மீடியாவை வைத்துக்கொண்டு இவர்களாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணணுன்றதுக்காக திமுக பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒவ்வொருத்தரை வைத்தும் ஒரு மாதிரியான ஒரு நரேட்டிவை ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறார்கள். உதாரணத்திற்கு மதுரையில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவர் திருமகனாருடைய பெயரை மதுரை சர்வதேச அந்த விமான தளத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டும், பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். அப்படின்றதுக்காக மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மீடியாவை வைத்து இதுக்கு மற்ற சாதியினரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல போய் தினகரன் போன்றவர்கள் இதற்கு கருத்தும் தெரிவிக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இதே தினகரன், நீ வீடியோலாம் பாருங்கள், இதே தினகரன் தேவர் திருமகனாருக்கு இந்த அவருடைய பெயரை இந்த சர்வதேச விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோவும் பாருங்கள், தினகரன் இப்பொழுது பேசக்கூடிய வீடியோவும் அப்பொழுது பேசிய வீடியோவும் பாருங்கள். விமான நிலையத்திற்கு பசும்பொன் தேவர் திருமகன் பெயரை வைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. சூட்ட வேண்டும் என்பதுதான் நாம் தமிழக மக்களின் சார்பாக பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் வைக்கின்ற கோரிக்கை. இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பகுதியில, அதுவும் பசும்பொன் தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு சமூக விரோத அறிவிப்பு. எல்லா தேர்தல் என்பது அதில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கு உள்ள சமுதாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த வீடியோவும் பாருங்க. இது நீண்ட நாள் கோரிக்கையாக தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குதிரை பேர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசிடம் இது குறித்து வலியுறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைகிற நேரத்தில் அதற்கு எல்லா வகைகளிலும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாப்புல, அந்த செய்தி குறிப்பையும் பாருங்க. இப்படி எல்லோருமே சொன்ன ஒரு விஷயத்தை இதற்கு முன்னர் செல்வி ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சொன்ன ஒரு விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ஏதோ புதிதாக சொன்னது போல இவர்கள் செய்தியை பரப்புகிறார்கள். ஆதாரத்தோடு இங்கே முன் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க செங்கோட்டையன் போன்றவர்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு. எவ்வளவுதான் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது? இதை விட அதிகமாக சகிப்புத்தன்மையோடு நடந்துக்க முடியுமா? ஒரு கட்சியுடைய துணை, அதாவது ஒரு மாநிலத்துடைய, கட்சியோட விட்டுருங்க, மாநிலத்துடைய எதிர்கட்சி துணைத் தலைவருடைய தாயார் இறந்து விட்டார் அப்படின்றத அவங்க அம்மாவிலே செத்து கிடக்கிறா.
அப்படின்னு பேசுகிறாப்புல அப்படின்னா இவனெல்லாம் ஒரு அரசியல்வாதியா, இவனெல்லாம் ஒரு அனுபவஸ்தனா? அந்த காணொளியும் பாருங்க. இப்படி பேசக்கூடிய செங்கோட்டையினை இதுவரையில் கட்சியில் வைத்திருப்பது சகிப்புத்தன்மை இல்லையா? அரவணைக்கும் பாங்கு இருக்க வேண்டும். அதாவது இவங்க நேர போய் செல்வி ஜெயலலிதா வந்து அரவணைக்கவில்லையா? எம்ஜிஆர் வந்து எஸ்டி அரவணைக்கவில்லையா? செல்வி ஜெயலலிதா வந்து காளிமுத்து, அப்புறம் வளர்மதி, இவங்கெல்லாம் வந்து மிக கடுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தவர்கள். அவர்களையெல்லாம் வந்து அரவணைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கூற்று தான். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்களா? அவர்கள் இந்த கட்சியை வந்து அதனுடைய தலைமை அலுவலகத்தை தாக்கினார்களா? எதுவுமே கிடையாது. இன்று வரையில் 6 வழக்கை போட்டு இந்த சின்னத்தை இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கின்ற நபர் யாரு? பன்னீர்செல்வம். எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று சொல்லக்கூடியவன் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு நான் தியாகம் செய்து விட்டேன் என்பதனை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க தயாரா? இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே மாதிரி லெட்டர் பேடில் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கழக பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொள்கின்ற சசிகலாவை என்னென்னு எடுத்துப்பீங்க? ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்த ஒரு பொதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்த ஒரு நபர் தன்னை தானே பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்கிறார் என்றால், இத்தனைக்கும் அவரை இடைக்கால பொதுச் செயலாளராகத்தான் கட்சியை தேர்வு செய்தது, அதையும் அவரே ஒப்புக்கொண்டார், அந்த கோப்பில் அவரை கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற நிலையில், உன்னை நீக்கிவிட்ட நிலையில், யார் உன்னை தேர்வு செய்தார்களோ அவர்கள் உன்னை நீக்கிவிட்ட நிலையில் நீ எப்படி பொதுச் செயலாளர்னு போட்டுப்ப? அப்போ அப்படி போட்டுக்கிட்ட ஒன்றை எப்படி சேர்த்துக்க முடியும்? சரி, நீ திரும்பி வந்துட்டு என்ன பண்ணுவ? நீ ஏன் தினகரன், இளவரசி, டாக்டர் வெங்கடேஷ் இப்படி ஒரு கும்பலாக வருவீங்க, உங்களுக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கணுமா? அதுக்கு இந்த கட்சி தயாராக இல்லை. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது தினகரனுடைய பித்தலாட்டம், திடீரென்று துரோகத்தை பற்றி பேசுவது, இதையெல்லாம் வந்து யாருடைய தூண்டுதலின் பேரில் செய்கிறார் அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இந்த காணொளிகளெல்லாம் பார்த்து, இந்த ஆதாரங்களை எல்லாம் பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.